யுஎன் சார்ட்டர் ஆர்டிகிள் 2.4 தெளிவாக கூறுகிறது, ஒரு நாடு மற்றொரு நாட்டின் எல்லை மீது பலவந்தம் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் பாதுகாப்பு கவுன்சில் அனுமதி பெறவில்லை. அதிகாரப்பூர்வ போர் அறிவிப்பு இல்லை. நேரடி ராணுவ தாக்குதல் செய்துள்ளனர். இது சோவர்னிட்டியின் நேரடி மீறல். ஆர்டிகிள் 51 படி செல்ஃப் டிஃபென்ஸுக்காக செய்திருந்தால் உண்மையான ஆயுத தாக்குதல் நடந்திருக்க வேண்டும். உடனடி அவசியம் இருக்க வேண்டும். இதில் எந்த தாக்குதல் இல்லை. ஜெனீவா கன்வென்ஷன் படி பொதுமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். தேவையற்ற அழிவு செய்யக்கூடாது. இங்கு பள்ளி மாணவிகள், குடிமக்கள் உயிரிழப்பு, அடிப்படை கட்டமைப்பு சேதம். எனவே மாண்புமிகு நீதிமன்றம் இந்த தாக்குதல் சட்டவிரோதம் என்று அறிவித்து நஷ்டஈடு வழங்க உத்தரவிட தாழ்மையுடன் கோருகிறேன். கலெக்டிவ் செல்ஃப் டிஃபென்ஸ். இஸ்ரேல் மீது அச்சுறுத்தல் இருந்ததால் அமெரிக்கா உதவியது ஆர்டிகிள் 51 கீழ் சட்டப்பூர்வம். இமினன்ட் த்ரெட் டாக்ட்ரின். ஒரு நாடு மீது உடனடி அச்சுறுத்தல் இருந்தால் அது முன்கூட்டியே தற்காப்பு நடவடிக்கை எடுக்கலாம். ராணுவ இலக்குகள் மட்டுமே, பொதுமக்கள் மீது நேரடி தாக்குதல் இல்லை. எனவே இது நெசசரி அண்ட் ப்ரொபோர்ஷனேட் ரெஸ்பான்ஸ். எனவே இந்த நடவடிக்கை சட்டப்பூர்வ தற்காப்பு என அறிவிக்கவும் முறையீட்டை நிராகரிக்கவும் அன்புடன் கோருகிறேன். இதில் உங்களுக்கு எந்த தரப்பு வாதங்கள் சரியாக தோன்றுகிறது என்று கமெண்டில் கருத்துக்களை பதிவிடுங்கள்.